ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். கைஸ் பாருங்கள், இதுதான் கல். ஸோ இது வந்துட்டு எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதை குடிக்கிறதுக்கோசரமே நாங்கள் என்ன பண்ணோம், பெங்களூரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு 7 people கார் புக் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு கிளம்பின இடத்துல வந்துட்டு நம்ம பங்காளி ஒருத்தர் இருக்கார். ஸோ அவருக்கு சொல்லிட்டோம் இந்த மாதிரி வந்துட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சார். அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தது இல்லாத கால் பண்ணி எங்களுக்கு டைமுக்கு கோஆர்டினேட் பண்ணோடனே நாங்களும் லொக்கேஷனுக்கு போய் சேர்ந்துட்டோம். போய் சேர்ந்ததும் பார்த்தா நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. நாட்டுக்கோழி குழம்பு, சூடாக இட்லி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம குரு இவர் தான் ரெடி பண்ணவர், பங்காளி. ஸோ இவர் நம்ம ஷெஃப்பு, இவர் நம்ம கேஷியர், இவர் நம்ம பார்டெண்டர், அதுக்கப்புறம் இவர் வந்து நம்ம பவுன்சர், இது நம்ம சீனியர் பார்டெண்டர், அதுக்கப்புறம் நான். ஸோ நாங்களும் எல்லாம் கிளம்பி லொக்கேஷன் போய் சேர்ந்துட்டோம். எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணோம். பட் இந்த சீசனில் கிடைக்கிறது தான் கல். ஸோ வேறு எந்த சீசன்லேயும் கிடைக்காது. ஸோ அது என்ஜாய் பண்ணுறதுக்கோசரமே நாங்கள் பெங்களூர்லேருந்து கிளம்பினோம் கைஸ். ஆனால் போன இடத்துல நம்ம பங்காளி அருமையாக ரெடி பண்ணி வச்சுருந்தார். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தார். ஸோ கல், சிக்கன், நாட்டுக்கோழி சிக்கனு, சூடாக இட்லி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இது வந்துட்டு லொக்கேஷன் எங்கே இருக்குனாக்கா பாப்பரப்பட்டி, தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணுனாங்க, போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அங்கே போய் கேட்டால் யார் பாப்பரப்பட்டி போயிட்டாலே போதும், அங்கே போய் யார் கேட்டாலே சொல்லிடுவாங்க. ஸோ எந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் உங்களுக்கு கரெக்டாக லொக்கேஷன் சொல்லிடுவாங்க. போங்க, என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப கிடைக்காது, என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.